எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற எண்ணம் மனுஷனை நரகமாக்கி விடுகிறது, அவனுடைய வாழ்வை சூன்யமாக்கி விடுகிறது. ஆனால் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் வளர்ந்து கனி தர வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. சங்கீதம் 119:7. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். மனுஷன் முகத்தை பார்த்து பேசுவது வழக்கம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அதை கேட்கிற அன்பர்களே, செம்மையான இருதயம் இன்னைக்கு இல்லை அநேகருக்கு. பார்க்கும்போது பேசும்போது நல்ல தேன் ஒழுக பேசுவது போல எல்லாமே நமக்காக செய்து முடித்துருவார்கள் போல இருக்குன்னு நினைக்கும். ஆனால் அவங்க இருதயமோ பயங்கர குறுக்கூடாக இருக்கிறது. அதாவது தீமையினால் பொல்லாப்பினால் கோணலான குணத்தால் நிரம்பி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய பிரமாணங்களை நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் துதிப்பேன். அப்போது எல்லா மனுஷனுடைய இருதயம் கோணலாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில். ஆனால் அந்த இதயத்தை செம்மையாக்குகிற வல்லமையும் சக்தியும் பரிசுத்த வேதாமத்துக்கு மாத்திரமே உண்டு. அதனால தான் சொல்கிறேன், சரீரத்தை குணமாக்க பலர் இருக்கிறாங்க, ஆனால் ஆத்மாவை குணமாக்குற வல்லமையும் கிருபையும் சக்தியும் கொண்ட ஒரே தெய்வம் பேசுதையும் இயேசு ஒருவரே. ஆக இன்றைய ஒரு தீர்மானம் எடுப்போம், அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இருதயத்தை பார்க்கிறவரே, இன்றைக்கு துயரத்தினால் கவலையினால் துக்கத்தினால் இருக்கிறவர்கள் உம்முடைய வசனங்களை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அதை கற்றுக்கொள்ளும் போது ஆரம்பிக்கும் போதே அவர்கள் குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும் சீரடையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருக்கு கிருபை பாராட்டும். தேவரே இரக்கம் செய்யும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பணி என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். காட் பிளஸ் யூ.